இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. 2026 தேர்தல் களமும் ஆரிய திராவிட போரின் மற்றொரு களம்தான் என்று காஞ்சிபுரத்தில் நடந்த மொழிப்போர் தியாகிகளுக்கான வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். 2026 தேர்தல் களமும் ஆரிய திராவிட போரின் களத்தின் மற்றொரு களம்தான் என்று காஞ்சிபுரத்தில் நடந்த மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். கடந்த நாடாளுமன்ற தேர்தல் நினைவிருக்கா? உங்களுக்கு ஒரு தொகுதி கூட கிடைக்கவில்லை. தமிழ்நாட்டுக்கு நீங்க எத்தனை முறை வந்து பிரச்சாரம் பண்ணீங்க? அதுக்கு பரிசா முழுமையான தோல்வியை தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு பரிசா கொடுத்தது மறந்து போச்சா? உங்க பக்கத்தில் ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாரு, அவர் என்ன வெறும் பழனிசாமின்னு நினைச்சிட்டீங்களா? சாதா பழனிசாமி அல்ல, தி கிரேட் 10 தோல்வி பழனிசாமி. தமிழ்நாட்டில் போதை மருந்து நடமாட்டம் அதிகமாயிடுச்சுன்னு 19 பிரதமர் பதவியிலிருந்து அவர் பேசிவிட்டு செல்வது சரியல்ல. டபுள் இன்ஜின் சொல்ற டப்பா இன்ஜின் தானே ஓடுதுங்க. இந்தியாவுக்குள்ள போதைப் பொருள் நுழைறதை தடுக்க வேண்டியது பிரதமர் மோடியோ உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் தான், இந்த ஸ்டாலின் இல்ல. மகாராஷ்டிராவில் போய் பேச வேண்டியதை மதுராந்தகத்தில் வந்து பேசிட்டு போறது நியாயமா? தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு இதை வேற பிரதமர் அவர்கள் சொல்லிட்டு போயிருக்காரு. புதுமை பெண், விடியல் பெண், விடியல் பயணம், உரிமை தொகை, தோழி விடுதுன்னு பெண்களுக்காக நாங்கள் செயல்படுத்துகிற திட்டங்களால் பெண்களுடைய சமூக பங்களிப்பு தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கு. இது எதுவும் தெரியாம ஆளுநர் போலவே பிரதமர் அவர்கள் பேசுவது மிக மிக கண்டனத்துக்குரியது. அதுவும் பாலியல் குற்றங்கள் ஈடுபட்ட குற்றவாளிகளுக்கு முன்விடுதலை கிடையாதுன்னு சட்டமன்றத்தில் தடை சட்டம் நிறைவேற்றி இருக்கக்கூடிய இந்த ஸ்டாலின் அரசை பற்றி நீங்க பேசுவதற்கு உங்களுக்கு யோக்கியதை இருக்குதா, அருகதை இருக்குதா? குற்றங்கள் அதிகமாக நடக்குது பிரதமர் அவர்கள் பேச நினைச்சா எங்க போய் பேசணும்? பாஜக கூட உத்தரப்பிரதேசம் போய் தான் பேசணும். 2026 தேர்தல் களமும் ஆரிய திராவிட போரின் மற்றொரு களம்தான். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.